Hello everyone, I am Parthiban. Welcomes you to SAP Views. இன்றைக்கி டேட்டு 15/1/2025. இந்த வீடியோவை மார்னிங் ஒரு 11:45க்கு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இன்றைக்கி நம்ம போடுற ரெண்டாவது வீடியோ. இன்றைக்கி மார்னிங் 7 o'clock நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிட்டோம். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு NTAலேருந்து நியூ நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ரிகார்டிங் நீட் UG 2025க்கான ஒரு இம்பார்ட்டண்ட் அப்டேட். பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்தீங்கன்னா இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்பார் கார்டை ரெடியாக வச்சுருக்க சொல்லியிருக்காங்க. நீட் UG 2025க்கு நீங்கள் இந்த அப்பார் கார்டை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு. இதை நம்ம 5 minutesல நம்ம எப்படி இந்த அப்பார் கார்டை டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்க போகிறோம். நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு டைம் ஆகும். ஆனால் நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு 5 minutesக்குள்ளே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. SAP Views யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மேற்கொண்டு உங்களுக்கு நீட் UG 2025னுடைய அட்மிஷன் ரிலவெண்ட்டாவோ அப்ளிகேஷன் போடுறது தொடர்பாகவோ 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்பட்டாலோ ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருந்தாலோ இல்லை கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் டில் த அட்மிஷன் முடிச்சுட்டு உங்களுக்கான செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு டோட்டல் பேக்கேஜ் கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்பட்டாலோ ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் பெற்றுக்கொள்ளலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி இந்த அப்பார் கார்டை டவுன்லோட் பண்ணுறது, இதுதான் அப்பார் கார்டு. ஓகே, இந்த அப்பார் கார்டு அப்படிங்கிறது ஆட்டோமேட்டட் பர்மனண்ட் அகாடமிக் அக்கௌண்ட் ரெஜிஸ்ட்ரி. இது யாருக்காக அப்படின்னா டெமோக்காக நான் எனக்கே என்னுடைய அப்பார் கார்டை டவுன்லோட் பண்ணிட்டேன். இதில் 2 டைப் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போது கரண்ட் இயரில் +2 படிச்சுட்டு இருக்கிறீங்க. அது ஸ்டேட் போர்டில் படிச்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, CBSEயில் படிச்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, ஆர் ICSE சிலபஸ்லையோ வேறு எங்கே நீங்கள் எந்த போர்டில் படித்தாலும் உங்களுடைய அப்பார் கார்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். கரண்ட் இயரில் படிச்சுட்டு இருக்கிற கேண்டிடேட்டாக இருந்தால் நீங்கள் ஸ்கூலை அப்ரோச் பண்ணிவிட்டு உங்களுடைய அப்பார் கார்டை த்ரூ ஸ்கூல் மூலயமா எடுத்துக்குங்க. ரிப்பீட்டர்ஸ் ரீரிப்பீட்டர்ஸாக இருந்ததுன்னா நீங்கள் உங்களுடைய ஃபோன்லேயோ இல்லைன்னா உங்களுடைய கம்ப்யூட்டர் ஆர் லேப்டாப்லேயோ டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதை நம்ம இப்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். இந்த அப்பார் கார்டை ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான வேலை என்ன அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய டிஜிலாக்கர் அக்கௌண்ட்டு வச்சுருக்கணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஆல்ரெடி டிஜிலாக்கர் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா டிஜிலாக்கர் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் உங்களை யூசர் ஐடி பாஸ்வேர்டெல்லாம் கொடுத்து உள்ளே போய்க்கலாம். இல்லை இது வரைக்கும் நீங்கள் டிஜிலாக்கர் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணலைன்னா ப்ளே ஸ்டோரில் டிஜிலாக்கர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிங்க, டவுன்லோட் பண்ணிக்கிங்க. இல்லைன்னா டைரெக்டாக வெப்சைட்டுக்கு போயிட்டு அதில் டிஜிலாக்கர்னு டைப் பண்ணுங்கள். டிஜிலாக்கரில் போயிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு சைன்இன் கேட்கும். ஆல்ரெடி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்துக்கலாம். இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம்னா அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணிங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போது இதில் சைன் இன்டு யுவர் அக்கௌண்ட் அதை கொடுக்கலாம். மொபைல் நம்பரை கொடுக்கலாம். இதில் மொபைல் நம்பருங்கிறது என்னுடைய மொபைல் நம்பர் தான். டெமோ பர்பஸுக்காக நான் டைரெக்டாக என்னுடைய அப்பார் கார்டையே டவுன்லோட் பண்ணிக்கிட்டேன். மொபைல் நம்பரை கொடுத்து நெக்ஸ்ட் கொடுக்கலாம். ஆர் ஆதாரை கொடுத்தும் நீங்கள் நெக்ஸ்ட் கொடுக்கலாம். ஸோ இதில் நான் என்ன பண்ணிட்டேன், ஆதார் கார்டை கொடுத்துக்கிட்டேன். என்னுடைய ஆதார் நம்பரை டைப் பண்ணேன். ஆதார் நம்பரை டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. ஆதார் நம்பரை இங்கே டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. இந்த ஃபோன் நம்பர் ஃபார் பெய்டு சர்வீஸ் அப்படின்றதெல்லாம் என்னுடைய ப்ரைவசிக்காக அதெல்லாம் ஹைட் பண்ணிவிட்டு இப்போ புதுசாக டைப் பண்ணியிருக்கிறேன். ஆதார் நம்பரை டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு உங்களுடைய ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர், அதாவது ஆதார் கார்டு நீங்கள் அப்ளை பண்ணும்போது நீங்கள் எந்த மொபைல் நம்பரை லிங்க் பண்ணிங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், 6 digit ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை கொடுத்துட்டு
இந்த டிக்ளரேஷனை கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து உங்களுடைய டிஜிலாக்கர்னுடைய பின் நம்பர் கேட்கும். ஆல்ரெடி நீங்கள் ரெஜிஸ்டர்டு கேண்டிடேட், டிஜிலாக்கரில் ரெஜிஸ்டர்டு கேண்டிடேட்டாக இருந்தால் உங்களுக்கு அந்த பின் நம்பர் தெரியும், பின் நம்பர் போட்டுக்குங்க. பின் நம்பர் மறந்துருந்ததுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. செக்யூரிட்டி பின் நம்பர், ஃபர்காட் செக்யூரிட்டி பின் நம்பர் கொடுத்துட்டு உள்ளே போகலாம். இல்லைன்னா நியூ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண போகிறீங்கன்னா அந்த செக்யூரிட்டி பின் நம்பர் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சப்மிட் கொடுங்க. இதெல்லாம் ஈஸி தான். இப்போ நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால டைம் ஆகுது. நீங்கள் கம்ப்யூட்டரில் உட்காந்திங்கன்னா வித்தின் 5 மினிட்ஸில் நீங்கள் எல்லாமே முடிச்சிடலாம். ஓகே, இப்போ செக்யூரிட்டி பின் நம்பர்லாம் கொடுத்தாச்சு, சப்மிட் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் உங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சர் வரும். ஆதார் கார்டில் என்ன ப்ரொஃபைல் பிக்சர் இருக்குதோ அது வந்துடும். இது வேறு யாரும் இல்லை, நான் தான். அப்புறம் அதில் நீங்கள் என்னவெல்லாம் ஆல்ரெடி போட்டு வச்சுருந்தீங்களோ, ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸு, பேன் நம்பரு, வேறு ஏதாவது இப்போ ரீசெண்டாக சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து இ-சேவை மையத்தில் ஏதாவது அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது எல்லாமே இதில் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் செய்ய வேண்டியது அதில் ஏபிசி பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் அப்படின்னு இருக்கும், அதையும் பார்த்துருங்க. பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் எந்த ஸ்டேட் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை கிளிக் பண்ணிக்கோங்க, ஓகே கொடுத்துருங்க. இப்போ தமிழ்நாடுங்கிறனால நான் என்ன பண்ணியிருக்கிறேன், தமிழ்நாடை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த யூனிவர்சிட்டியில் படித்தீங்க அப்படிங்கிறது லைனாக எல்லாமே வரும். அந்த யூனிவர்சிட்டியெல்லாம் பார்த்துட்டு அந்த யூனிவர்சிட்டிக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அப்பார் ஐடி அப்படின்ட்டு இங்கே இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போங்க. இந்த அப்பார் ஐடியை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வரைக்கும் உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா டாக்குமெண்ட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நான் ஆதார் கார்டை ஆல்ரெடி டிஜிலாக்கரில் போட்டு வச்சுருந்தேன். டிரைவிங் லைசன்ஸு, பேன் நம்பர், என்னுடைய வெஹிக்கிள் என்னென்ன வெஹிக்கிள் இருக்குதோ அது எல்லாத்தையும் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கிறேன். அது எல்லாமே இதில் வரும். இப்போது நம்ம அப்பாரை பற்றி மட்டும்தான் பேச போகிறோம். அப்போது இந்த அப்பார் கார்டினுடைய டீட்டெயில், அந்த டீட்டெயிலுக்கு நீங்கள் எந்த யூனிவர்சிட்டியில் படித்தீங்களோ அந்த யூனிவர்சிட்டியை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய சர்டிஃபிகேட் நம்பர் ஆர் ரெஜிஸ்டர் நம்பர், ரோல் நம்பர் இதை கொடுத்துருங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து அழகப்பா யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கிறீங்க, ஆர் வேறு ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டி, இதெல்லாம் வந்து நம்ம சொல்கிறது ரிப்பீட்டர்ஸுக்கு. +2 ஆல்ரெடி முடித்தாச்சு, ஆர் பிஇ படிச்சுட்டு இருக்கிறீங்க, வேறு ஏதாவது ஒரு கோர்ஸில் இப்போ டைம் பீயிங் படிச்சுட்டு இருக்கிறீங்கன்னா அந்த யூனிவர்சிட்டியை கிளிக் பண்ணிவிட்டு மேலே வந்து உங்களுடைய பேர் இதெல்லாம் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் ஆகிருக்கும், பேர் இருக்கும், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, மேல் ஆர் ஃபீமேல் இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு கீழே ஐடின்னு இருக்கும். ஐடின்னு இருக்கிற இடத்துல உங்களுடைய சர்டிஃபிகேட் நம்பரை கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுடைய இந்த ஆட்டோமேட்டட் பர்மனண்ட் அகாடமிக் அக்கௌண்ட் ரெஜிஸ்ட்ரி அப்பார் கார்டு அப்படிங்கிறது டவுன்லோடு கேட்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை சேஃபாக திரும்பவும் டிஜிலாக்கர்லேயும் போட்டு வச்சுக்கோங்க, உங்களுடைய மெயில் ஐடியிலையும் போட்டு வச்சுக்கோங்க, உங்கள் ஃபேமிலி, பேரண்ட்ஸ், பிரதர், சிஸ்டர் இவங்களுடைய வாட்ஸ்அப்லேயும் போட்டு வச்சுக்கோங்க. ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா? இது வெரி சிம்பிள் மெத்தட் தான், ஈஸி. இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி டவுன்லோட் பண்ணுறதுங்கிறதையும் பார்த்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த அப்பார் ஐடின்னு இருக்குது இல்லைங்களா, இதில் போயிட்டு இங்கே இந்த ஏரோ மார்க்கை டவுன்லோட் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களுடைய சர்டிஃபிகேட் நம்பரை கொடுத்து உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய 12th மார்க் ஷீட் இருக்குதுன்னா 12th மார்க் ஷீட்டை கொடுங்க. 12th மார்க் ஷீட்டினுடைய நம்பரை கொடுத்தீங்கனாலே போதுமானது. ஓகேங்களா? இது வந்து ரிப்பீட்டர்ஸ் அண்ட் ரீரிப்பீட்டர்ஸுக்கு. இதுவே வந்து நீங்கள் கரண்ட் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் நேராக ஸ்கூலுக்கு போயிடுங்க. ஏன்னா நீங்கள் இன்னும் +2 எக்ஸாம் எழுதலை, அதனால் உங்களுக்கு +2 மார்க் ஷீட் இருக்காது. ஸோ ஸ்கூலுக்கு போயிட்டு உங்களுடைய எமிஸ் நம்பர், யூடைஸ் நம்பர் இதெல்லாம் உங்கள் ஸ்கூல் கிளாஸ் டீச்சருக்கு இல்லைன்னா ஸ்கூலில் இந்த ஒர்க்கை யார் செய்கிறாங்களோ அந்த அத்தாரிட்டிஸ்கிட்ட கொடுத்தீங்கன்னா யூடைஸ் ப்ளஸ் நம்பர், எமிஸ் நம்பர் இதெல்லாம் வந்து இங்கே நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். இது யாருக்குன்னா கரண்ட் இயர் ஸ்டூடெண்ட்டுக்கு. ஓகேங்களா? கரண்ட் இயர் ஸ்டூடெண்ட்டுக்கு த்ரூ ஸ்கூல் மூலயமா அப்ளை பண்ணுங்கள்.
நீங்கள் வந்து ஆல்ரெடி +2 முடிச்சுட்டு ஒரு டைம் நான் நீட் எக்ஸாம் எழுதிட்டேன், இல்லை லாஸ்ட் டைம் எழுதலை, இப்போ நான் வந்து செகண்ட் டைம் ஸ்கூலை விட்டு வெளியில் வந்து இப்போ எழுதுகிறேன், செகண்ட் அட்டெம்ப்ட் எழுதுகிறேன், தேர்ட் அட்டெம்ப்ட் எழுதுகிறேன் அப்படின்றவங்க வந்து என்ன பண்ணணும்னா, நீங்கள் நேராக டிஜிலாக்கர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுடைய சர்டிஃபிகேட் நம்பர், +2 சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இருக்கும், சர்டிஃபிகேட் நம்பர், ரோல் நம்பர் இதெல்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த அப்பார் ஐடிக்குள்ளே போயிட்டு நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். டைப் பண்ணிவிட்டு அதன் பிறகு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களுடைய அப்பார் கார்டை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். டவுன்லோட் பண்ணி அதையும் என்ன பண்ணிக்கலாம், வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுடைய உங்களுடைய டிஜிலாக்கரில் உங்களுடைய மெயிலில் எல்லா பக்கமும் பத்திரமாக போட்டு வச்சுக்குங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து உங்களுடைய அப்பார் கார்டை டவுன்லோட் பண்ணுற ஸ்டெப் பை ஸ்டெப் மெத்தட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்தராக உங்களுக்கு நீட் யூஜி 2025 கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக, அட்மிஷன் ரெலவெண்ட்டாக, அது மட்டும் இல்லாமல் இந்த அப்ளிகேஷன் போடுறது விஷயமாக எந்த ஒரு டவுட் இருந்தாலும் 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்பட்டாலோ ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருந்தாலோ, கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் ஃபுல் பெய்டு சர்வீஸ் தேவைப்பட்டாலோ ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இதுதான் வந்து இன்றைக்கி காலையில் நம்ம போஸ்ட் பண்ண NTA அஃபீஷியல் வெப்சைட்டில் வந்த இந்த இம்பார்ட்டன்ட் நோட்டிஃபிகேஷன். அதாவது ஆதார் கார்டை அப்டேட் பண்ணி வச்சுக்குங்க, அது மட்டும் இல்லாமல் அப்பார் கார்டை டவுன்லோட் பண்ணி வச்சுக்குங்க. ஆதாரை வந்து அப்டேட் பண்ணாமல் இருக்கிறீங்க, உங்களுடைய நேம், இனிஷியல், ஃபோட்டோ, டேட் ஆஃப் பர்த்து இதில் எல்லாம் ஏதாவது கரெக்ஷன்ஸ் தேவைப்பட்டதுன்னா இம்மிடியேட்டாக கரெக்ஷன் பண்ணி வச்சுக்குங்க. ஏன்னா அட் த டைம் ஆஃப் அட்மிஷன், எக்ஸாமினேஷன் சென்டர், ஃபர்தராக கவுன்சிலிங், அட்மிஷன் வரைக்குமே உங்களுக்கு வந்து இந்த ஆதார் கார்டு, அப்பார் கார்டு இதெல்லாம் தேவைப்படும் அப்படின்ட்டு NTA அஃபீஷியல் வெப்சைட்டில் கொடுத்துருக்குறாங்க. மேற்கொண்டு நீங்கள் நீட் யூஜி 2025 செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கிறீங்க, டே ஸ்காலராக ஒரு கோச்சிங் சென்டரில் படிச்சுட்ருக்கிறீங்க, ரூம்லேயோ தனியாக ரூம் எடுத்து படிச்சுட்ருக்கிறீங்க, அவர் வீட்டிலேருந்து டே ஸ்காலராக போயிட்டுருக்கிறீங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா டைமில் நீங்கள் வந்து ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸ் நம்ம SAPV சேனலில் த்ரூ ஆப் மூலிமா கண்டக்ட் பண்ணிகிட்ருக்குறோம். தேவைப்படுறவங்க 3000 rupees பே பண்ணிவிட்டு உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டை வாங்கிட்டு நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம். இதில் அவுட் ஆஃப் 720க்கு நீங்கள் என்ன ஸ்கோர் வாங்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறது டெஸ்ட்டை சப்மிட் பண்ணோன்னு தெரிஞ்சிடும். கரெக்டான கொஸ்டினுக்கு +4 மார்க், தப்பான கொஸ்டினுக்கு -1, அன்அட்டெம்ப்டட் கொஸ்டினுக்கு 0 மார்க். இதெல்லாம் கால்குலேட் பண்ணி இமிடியேட்டாக உங்களுக்கு ஆப்பில் உங்களுடைய ஸ்கோர் தெரிஞ்சிடும். இதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா 3000 rupees எய்தர் ஸ்க்ரீனில் தெரிகிற கூகுள் பே நம்பருக்கோ, ஃபோன்பே நம்பருக்கோ, பேடிஎம்முக்கோ நீங்கள் வந்து பே பண்ணிவிட்டு டைரெக்டாக நீங்கள் டெஸ்ட் எழுதிக்கலாம். கூடிய விரைவில் இந்த மாத இறுதிக்குள்ளேயோ அல்லது February 1st வீக்லேயோ நீட் யூஜி 2025க்கான நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். அந்த அப்டேட் வந்த உடனே நம்ம சேனலில் நம்ம போஸ்ட் பண்ணிடுவோம். இந்த சேனலில் நம்ம SAPV யூடியூப் சேனலை பார்த்துட்ருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ் அனைவருக்கும் SAPV யூடியூப் சேனல் சார்பாக பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த லீவில், அதாவது பொங்கல் லீவில் நீங்கள் அப்பார் கார்டை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஹெல்ப் தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்தராக அப்பார் கார்டை டவுன்லோட் பண்ண எனக்கு தெரியலை அப்படின்றவங்க நீங்கள் த்ரூ பெய்டு சர்வீஸில் உங்களுக்கான அப்பார் கார்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோட நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், see you, have a nice day. மறுபடியும் இன்னொரு வீடியோவில் இன்னொரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன். Till then, happy Pongal and have a nice day.